ஆரா குழுவுக்கு என்னுடைய வணக்கம். இந்த குழுவுல நான் இதோட 4வது முறையா பயணிச்சிருக்கிறேன். முதல்ல ஃப்ரூட்ஸ் டயட் 10 நாள் வேதா சார் ஆரம்பிச்சிருந்தாரு. அது மினிமம் ஒரு 6 இயர்ஸ், 7 இயர்ஸ் பேக்கா இருக்கலாம்னு நெனைக்கிறேன். அது ஃப்ரீ 10 டேஸ் ஃப்ரீ கோர்ஸ் ஃப்ரூட் டயட்டு. என்னதான் இந்த டயட்ல இருக்குமேன்னு சொல்லிட்டு, புதுமையா இருக்கேன்னு சொல்லிட்டு பயணிச்சேன். அதுவும் ஃப்ரீயா செய்றாங்க. எப்படி சொல்லிட்டு தான் போனேன். பழம் டயட்னா என்னது இது? பழம் மட்டும் சாப்பிடணுமான்னு ஒரு எந்தூசியாஸ்டிக்ல தான் பயணிச்சேன். நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரூட் டயட்டு. என்னென்ன பழங்கள் சாப்பிட்டது, ஒரு நாள் ஃபுல்லா பானை தண்ணி, ஒரு நாள் கரும்பு சாறு, பானை தண்ணியில அந்த தேத்தாங்கொட்டையெல்லாம் போட்டு சாப்பிட்றது. ஒரு நாள் அந்த எல்லாருமே வந்து நான் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன். எல்லாருமே வந்து என் கூட இருந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க, "அது எப்படி ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்க முடியும்? உன்னாலலாம் முடியாதுன்னு" சொன்னாங்க. நம்மள சுத்தி இருக்கிறவங்க நலம் விரும்பிகளாவும் இருப்பாங்க. சில நேரம் நம்ம செயல்கள வந்து டீஸ் பண்றவங்களாவும் இருப்பாங்க. அந்த 10 நாள் வந்து ரொம்ப வைராக்கியமா நானு அ பயணிச்சேன். நல்லா இருந்துச்சு. அந்த ஆரா ஃப்ரூட் டயட்டும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் 2வது முறை கொரோனா டைம்னு நெனைக்கிறேன். ஆரா யோகா மரபு வாழ்க்கைன்னு. அது 2000 பே பண்ணி 30 நாள் அதுவும் பயணிச்சேன். ஏன்னா வேதா சார் குரூப்ல இந்த பயணிச்சோம்னா டீ, காஃபி குடிக்கக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலா நான் ஒரு டீ அடிக்ட்டுன்னு சொல்லலாம். டீச்சிங்ல இருக்கனால அடிக்கடி டீ குடிப்பேன். குடிச்சா தான் பசங்கள்ட்ட போய் கத்த முடியுன்ற ஒரு இது பழகிட்டேனா என்னன்னு தெரியல. டீ குடிக்காம என்னால இருக்கவே முடியாது. ஆனா ஒரு வைராக்கியத்தின் பேர்ல அந்த 30 நாளும் டீ குடிக்காம இருந்தேன். ஆரா யோகா மரபு வாழ்க்கையிலயும் சரி, 10 நாள் ஃப்ரூட் டயட்லயும் சரி, இப்ப பயணிச்சதும் பார்த்தீங்கன்னா, அடுத்தது அப்புறம் 3ஆம் முறை பயணம் வந்து ஆரா ஆர்ட் ஆஃப் ஸ்கின் கேர்ன்னு நெனைக்கிறேன். நான்சி மேம், வேதா சாருடைய டாட்டர் பண்ணாங்க. நான்சி மேம் பண்ணாங்க. ஸ்கின் கேர் அதுவும் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆ மரபு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, இந்த கொள்ளு உருண்டை செஞ்சது, இன்னும் அதெல்லாம் மறக்கவே முடியாது. இட்லியில வந்து வேக வச்சது, சில நேரம் வேக வைக்காதது உணவுகள் சாப்பிட்டது, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் பண்ணணுன்ட்டு பண்ணிட்டுருந்தேன். எனக்கு சொன்னாங்க, "நீ இந்த 30 நாள் இந்த மாரி சாப்பாடு சாப்பிட்டு திரும்பி நம்ப சாதா லைஃப்க்கு வந்தீன்னா, லைஃப் ஸ்டைலுக்கு வந்தீன்னா, உன்னால பண்ண முடியாது. உன் உடம்பு ஒத்துழைக்காது. ஒரு மாரி ஆயிடும்லாம்" சொன்னாங்க. அப்படிலாம் எதுவுமே ஆகல. கடவுள் மேல பாரத்த போட்டு பயணிச்சேன். அந்த ஒரு வித்தியாசம்லாம் தெரியல. நல்லா இருந்துச்சு. இப்ப 4வது முறையா வாதா டயட்ல ஜாயின் பண்ணேன். நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். கொஞ்சம் உடம்பு உபாதைகள் இருந்துச்சு. சார்ட்ட எதேர்ச்சமா கவுன்சிலிங் போகக்குள்ள நீங்க வாதா டயட்ல ஜாயின் பண்ணுங்க சரியாயிடும்னு சொன்னாரு. ஒரு 7 டேஸ்க்கு அப்புறம் தான் நானு டயட் எடுத்துக்கிட்டேன். இந்த டயட் வந்து நல்லா இருந்துச்சு. முதல் ப்ரைஸு எனக்கு குடுக்க சொன்னா, அந்த தேங்காய் பால் மோருக்கு தான் குடுப்பேன். ரொம்ப சுவையா இருந்துச்சு. மோர்னா சூப்பர் மோர் அதான். ஃபேன்டாஸ்டிக்கா இருந்துச்சு. ரொம்ப ரசிச்சு, ருசிச்சு சாப்பிட்டேன் அந்த தேங்காய் பால் மோரு. நான் காலையில 7:30 மணிக்கே டிஃபன் லஞ்ச் செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன். அதனால தான் ஒரு நாள் என்னால மொத நாள் டயட் போடக்குள்ள என்னால பர்ச்சேஸ் பண்ணி வாங்க முடியல. மறுநாள் வந்து நான் அந்த டயட் ஃபாலோ பண்ண முடியாம இருந்துச்சு. இந்த 6வது டயட் வந்து எனக்கு சொல்லணும்னா நெறைய ப்ளஸ் இருக்குது. 2 மைனஸ் தான். அதாவது ஜெரினா மேம் சொன்னது போல, இந்த காய்கறிகள் எல்லாமே சீக்கிரமா ஜீரணம் ஆயிடுறதுனால எனக்கு பசி எடுத்துக்கிச்சு. ஈவினிங்லாம் ரொம்ப பசிக்கும் வந்த உடனே. அப்புறம் ஆரா டீ போட்டு குடிப்பேன். அப்புறம் அந்த இதெல்லாம் போட்டு புதினா டீ, இஞ்சி டீலாம் போட்டு குடிச்சிருக்கிறேன் நானு. பசி எடுத்துக்கிச்சு எனக்கு சீக்கிரம் சீக்கிரம். ஆம், இடியாப்பம், ஆவியில வெகந்து எல்லாமே பனை வெல்லம் போட்டு சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொரக்காய் பொரியல், கோஸ் பொரியல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ம். ஜெரினா மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸு. எல்லாரும் சொன்ன மாரி ஜெரினா மேமுடைய குரலுக்கு நாங்க அடிமையாயிட்டோம். குரல் கேட்கவே ஸ்வீட்டா நல்லாருக்கும். அவங்க சொன்ன விதம், வழங்கிய விதம், டயட்டு ஆரம்பிக்கிற விதம், முடிக்கிற விதம், ரொம்ப பொறுமையா, அழகா அந்த குரல் வளமே எப்ப கேட்போன்ற மாரி இருந்துச்சு. இந்த காய்கறில நம்ப சமைச்சு சாப்பிட்டது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம். எல்லாருமே சொல்லுவாங்க, எண்ணெய் பண்டம் ரொம்ப சேர்த்துக்காதீங்க, எண்ணெய், ஆயில் ரொம்ப சேர்த்துக்காதீங்கன்னு. அதுபடி இந்த வாட்டி நம்ம எண்ணெயே ரொம்ப அதிகமா பயன்படுத்தாம பயணிச்சிருக்கிறோம். எண்ணெயே ரொம்ப கம்மியா தான் செலவு பண்ணோம். அதேபோல மொளகாத்தூள் காரம் போட்டா அல்சர் வந்துரும்னுவாங்க. நம்ம காரமும் ரொம்ப அதிகமா சேர்த்துக்கல. ஜெரினா மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. காய்கறிகள் ஆரோக்கியமான காய்கறிகள் சாப்பிட்ருக்கோம் நம்ப. எண்ணெய் இல்லாத உணவுகள் சாப்பிட்ருக்கோம். இந்த டிஷ் எல்லாம் சீக்கிரமா செய்ய முடிஞ்சது. ஆனா நோட்ல எழுதி காலைல வேலைக்கு கிளம்பக்குள்ள பார்த்து பார்த்து செய்யக்குள்ள கொஞ்சம் எனக்கு டைம் எடுத்த மாரி தான் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நன்றி மேம். வேதா சாருக்கு நன்றி. ஜெரினா மேம்க்கு ரொம்ப நன்றி. ஆம்,
இதுக்கப்புறமும் நாங்க என்னதான் ஃபாலோ பண்ணோம். எங்களுக்கு யோகாசனம் மாரி ஏதாவது கொஞ்சம் வீடியோ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். டெய்லி எதுனா செய்யணும்னு சொல்லிட்டு. ம் அ அடுத்த குரூப்லயும் எனக்கு பயணிக்க ஆசை தான். ஆனா, அ லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் பிஸி ஷெட்யூல்ல இருக்கிறதுனால, காலையில வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வர 5:30 ஆயிடுது. அதுக்கப்புறமேட்டு எனக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, அத கொஞ்சம் ஃபாலோ பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நான்சி மேம் ஆரம்பிச்ச ஹேர் கேர் கூட பண்ணணும்னு ஆசை. அது கொஞ்சம் குழப்பமா இருக்குது. ஆ ஜெரினா மேமும், வேதா சாரும் கொஞ்சம் யோகாசனம் மட்டும் கொஞ்சம் ஏதாவது எனக்கு சஜஷன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நாங்க என்ன ஃபாலோ பண்ணணும் கொஞ்சம் டிப்ஸ் குடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 2 மைனஸ் சொல்லியிருந்தேன். ஒரு மைனஸ் சொல்ல மறந்துட்டேன். அது மைனஸ்ன்னு சொல்றதா என்னன்னு தெரியல. அ ஒரு வாரமா என்ன சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், "என்ன ரொம்ப லீன் ஆயிட்ட? என்ன ரொம்ப டல் ஆயிட்ட? ஒருவேளை இந்த ஃபுட்டால இப்படி ஆயிட்டியா? கஞ்சி காலைல டெய்லி குடிச்சு அது பலன் ஆயிடுச்சா? எப்படி உடம்பு இளைச்சு போச்சுன்னு?" கேட்டாங்க. ஆனா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் எனக்கு ரொம்ப சந்தோஷம். காய்கறி நெறைய சாப்பிட்டுருக்கேன் இந்த டயட்ல. எண்ணெய் இல்லாம சாப்பிட்டுருக்கேன். ரொம்ப ஆரோக்கியமா இருந்திருக்கிறேன்னு நான் ஃபீல் பண்றேன். எனக்கு திருப்தி தான். இன்னொன்னு நான் ரொம்ப டீ, காஃபி இந்த மாசம் எடுத்துக்கவே இல்ல. இந்த 22 நாளும் நான் டீ, காஃபி எடுத்துக்கல. ன்றது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். டீ, காஃபி இல்லாமலும் இந்த குழுவுல நான் பயணிச்சிருக்கிறேன். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, "டீ இல்லாம இருக்க முடியாது, டீ இல்லாம இருக்க முடியாது." பட் டீ இல்லாம இருந்திருக்கிறேன். ஆரா குழுவுக்கு, வேதா சாருக்கு, ஜெனா மேம்க்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி.